ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். இதுக்கு முதல்ல நம்ம பூரணம் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அது கரைஞ்சதும் நாம் அதை வடித்து எடுத்துக்கலாம். இதே கப்பில் 1 கப் அளவு நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பொடியாக கட் பண்ணது இதையும் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் துருவின தேங்காய் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இதில் வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லத்தை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா சுண்டி வர வரைக்கும் கிளறணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இறுகும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாசிப்பருப்பு நான் குழைய வேக வைக்கல. இந்த மாதிரி முழுசாக தெரிகிற அளவுக்கு தான் நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஆறட்டும். அடுத்தது நம்ம வெளி மாவு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் இன்றைக்கி அரிசி அளந்துருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நெய் 1 டீஸ்பூன் அதையும் இதில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவை இதில் சேர்க்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மாவை சேர்த்துக்கிறேன். மாவை சேர்த்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை பொறுத்து தண்ணி கூட குறைய ஆகும். தண்ணி கம்மியாயிருச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சால் இப்படி இருக்கணும். கையில் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா தண்ணி அதிகமாகிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் திருப்பி கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் நான் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி வாழை இலையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது பூரணம் எடுத்து கொஞ்சம் நடுவில் வச்சு இந்த இலையோடு சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓரத்தில் அழுத்தி விட்டுறலாம். இல்லைன்னா பூரணம் வெளியில் வந்துடும். இந்த இலையை எடுத்துடலாம். நீங்கள் அப்படியே இலையோடு சேர்த்து கூட வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் நல்லா அழுத்தி விட்டுறலாம். நீங்கள் அச்சு இருந்ததுன்னா அச்சுலேயே கூட செஞ்சுக்கலாம். நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.